இன்று நாம் தியானித்த வண்ணமாக தேவனுடைய மனுஷன் தேர்கிறவனாக அநேகர் விளங்கிக் கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை குறித்து அநேகர் ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ ஜனங்களை குறித்து உலக மக்களுக்குள்ளாய் எந்த குழப்பமோ எந்த கேள்வி இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கை வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு வேண்டிய வழி என்ன, அவர் யார் என்று பார்க்கும்படியாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியமெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத புத்தகம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளோ மத சார்ந்த புத்தகம் இருக்கலாம், அவையெல்லாம் மனிதர்களால் எழுதப்பட்டதாக இருக்கிறபடினாலே அதிலே மாற்றம், அதிலே முதிர்ச்சி, அதிலே ஆழமான நம்பிக்கை இல்லாதபடிக்கு தடுமாறி தொடர்ந்து தெய்வங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வேதம் விளக்கமாக ஒரு மனுஷன் வாழ்விலே அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே வேத வாக்கியம் என்பது தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு நம் வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், இதை விசுவாசிக்கின்ற மனுஷன், வசனத்தை நம்புகின்ற மனுஷனுடைய வாழ்வு என்பது தேறுகிறவனாக, ஒரு பிள்ளையானது படிப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி பெற்று ஒரு முதுமை பெறுவது போல நம் வாழ்க்கையில் கூட இந்த வேத வாக்கியமானது நம்மை படிப்படியாக மாற்றுகிறதாக, மறுரூபமாக்கும்படியான தன்மையுள்ளதாக, நம்முடைய உள்ளான மனதை புதிதாக்கும்படியான வல்லமையுள்ளதாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது. காரணம், வேதத்திருக்கிற அத்தனையும் தேவனால் அருளப்பட்டபடியினாலே இது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறபடினால் நாம் தேறுகிற மக்களாக, அநேகர் நமக்குள்ளாக கிறிஸ்துவை விலகிக் கொள்கிற மக்களாய் வாழ நம்ம இப்போ கொடுப்போம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனால் எல்லாம். வேதத்தினுடைய ஆழங்களை தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி கர்த்தாவே. வேதத்தை நாங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ளாக அறிந்து உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்த அநேகர் உம்மை எங்களுக்குள் விலகிக் கொள்ளும்படியான அந்த அனுக்கிரகத்தை, அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள் ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.